கிளம்பலாமா? எல்லாம் ரெடி தானே? இல்ல அங்க போய் தான் ரெடி பண்ணுமா? என்ன ரெடியா? எங்க கிளம்பலாம்? என்னமா சொல்லிட்டு இருக்காரு? இல்லடா அது ஒண்ணு இல்லப்பா, நீ பாஸ் ஆயிட்டு இல்ல, அதான் கோயில் அங்க பிரதர்ஷனம் பண்ணலான்னு வேண்டிக்கிட்டாங்க. சரி அதான் கூட்டின்னு போலான்னு வந்தேன். அது கோயில் அங்க பிரதேசனுமா? மா லூசாமா நீ? நான் பாஸ் ஆனதுக்கு நீ ஏமா அதெல்லாம் பண்ணணும்? தம்பி, சாமியோட அருளால் தான் நீ பாஸ் ஆயிருக்கிற, அதான் வேண்ட நிறைவேற்றணும்ல. யோ ஏதாவது சொல்ற போறேன். நான் பாஸ் ஆனேன்னா நான் கஷ்டப்பட்டு படிச்சா நான் பாஸ் ஆனேன். ஏதோ உன் சாமி வந்து நோட்ஸ் குடுத்த மாதிரி கிரெடிட்ஸ் உன் சாமி கொடுக்குற. மா நீ இன்னுமாமா இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிட்டு இருக்க? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கும் சாமி தான் காரணம் சொல்றல. ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தா அதுக்கும் சாமி தான் காரணம் சொல்லுவியா? அது எப்படி? இல்ல எந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமோ அதுல எல்லாம் மூட நம்பிக்கையை புகுத்தி அதை வச்சு உங்க வேலையை காட்டுவீங்கல்ல. என்னடா சாமி கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு சாமி நம்பிக்கை இருக்குன்னா நீ சாமி கும்பிடு, ஆனா இந்த மாதிரி சாமியார்லாம் கும்பிடாத. தம்பி, நீங்க தான் புரியாம பேசுறீங்க. இப்படி வேண்டிக்கின்னு அந்த வேண்டுதல் நிறைவேற்றாம விட்டா சாமி கோச்சிக்கும் தெரியுமா? நீ போய் சமாதானப்படுத்து முதல்ல.